ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இந்த வாய்ஸ் சேனலில் புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இட்ஸ் மீ அன்னி கதர். யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இந்த vlogல நம்ம ஈசிஆரில் இருக்க தக்ஷின் சித்ரா மியூசியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தக்ஷின் சித்ரா மியூசியம் சென்னை ஈசிஆரில் இருக்க முட்டுக்காடு பிளேஸில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்க்கிங் ஃபீ பைக்குக்கு 20, காருக்கு 40, பஸ்க்கு 60 rupees. நாங்கள் எங்கள் 2 காருக்கும் பார்க்கிங் ஃபீ பே பண்ணிவிட்டு உள்ளே என்டர் ஆகிட்டோம். பொங்கல் ஹாலிடே அப்படின்றதுனால கொஞ்சம் க்ரௌட் அதிகமாகவே இருந்துச்சு. எப்படியோ அடிச்சு பிடிச்சி டிக்கெட்டை வாங்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்க்கு 175 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு ஏஜ் 5 to 12க்கு 60 rupeesம், ஏஜ் 13 to 17க்கு 100 rupeesம் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் எங்களுக்கு 7 adult டிக்கெட் அண்ட் 1 child டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்டர் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய செமினார் ஹால் இருக்குது. அங்கெல்லாம் நம்ம தமிழ் ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் வீடியோவை டிஸ்பிளே பண்ணுறாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பிளேசஸ் பார்க்க மூவ் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் கதம்பம் ஹார்ட் கேலரியை பார்க்க போயிட்டுருக்கோம். பட் அதுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன ஸ்டால் போட்டிருக்காங்க. அதில் பாம் லீஃப், அதாவது பனையோல வச்ச ஹேண்ட்மேட் விசிறி அண்ட் பேஸ்கெட் சேல் பண்ணுறாங்க. பார்க்கவே ரொம்ப குட்டியாக அண்ட் க்யூட்டாக இருந்துச்சு. கதம்பம் ஹார்ட் கேலரி ஃபுல்லாக கலெக்ஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இந்தியன் பெயிண்டிங்ஸை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் ஸ்பெசிஃபிக்காக இங்கே முகல், ராஜ்பூட் அண்ட் தாஞ்சூர் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டோட பெயிண்டிங்ஸ் நிறையவே இருக்குது. இங்கே பக்கத்தில் ஒரு கஃபே இருந்துச்சு. அங்கே ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஹேண்டி கிராஃப்ட், அதாவது கைவினை பொருட்கள்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் கடைசியாக ஷாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மூவ் ஆகிட்டோம். அப்போ சடனாக நாங்கள் ஷூட் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு குரூப் ஆஃப் கேங் சேனல் பேர் என்னன்னு கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே என்கரேஜிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் மியூசியமோட மேப் இருக்குது. நம்மக்கிட்டேயும் ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு நம்ம பிளேசஸை பிளான் பண்ணி விசிட் பண்ணிக்கலாம். இந்த தக்ஷின் சித்ரா மியூசியம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஸ்டேட்ஸோட ஆத்தென்டிக் ஹிஸ்டாரிக்கல் ஹவுசஸோட கலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம். இது வந்து 1996ல் மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செட்டிநாட் ஸ்டைல் வீடு பார்க்கணுன்னா காரைக்குடி வரைக்கும்லாம் போக வேண்டாங்க, நம்ம ஈசிஆர்லேயே பார்த்துடலாம். செட்டிநாட் ஸ்டைல் ஹவுஸ்னாலே முற்றம் தான் ஃபேமஸ். அதே மாதிரி முற்றம் வச்சு பார்க்கவே வியூ செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த ஹவுஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் லைவாக போர்ட்ரைட் ஸ்கெட்சிங் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த இடம் ரொம்பவே வெயில் அதிகமாக இருந்துச்சு அண்ட் பாப்பாவும் ரொம்ப ஃபஸியாக இருந்தா. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் போனது பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால நிறைய ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பொங்கல் செலிப்ரேஷன்னால மாட்டு வண்டி ரைட் வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கும் எனக்கும் இதெல்லாம் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஸோ அவங்க கூட சேர்ந்து நாங்களும் மாட்டு வண்டி ரைடுக்கு போனோம். ஜாலியா இருக்கா? இன்னொரு ரோடு போலாமா? Say hi to him. Hi. ஃபர்ஸ்ட் டைம் மாட்டு வண்டி எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணேன். இதுக்கு இப்போ பர்சனுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. பக்கத்துலயே ரவுண்டு மாட்டு வண்டி ரவுண்டு எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு? எங்களோட ஃபோட்டோ செஷன்லாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பிளேசஸ் பார்க்க போயிட்டோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் மெமரி ரீகால் பண்ணுற மாதிரி நிறைய பேர் பாண்டி விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நாஸ்டாலஜிக் மொமெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் சைல்ட்ஹுட்டில் பாண்டி விளையாடிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற பிளேஸ் வந்து ஆம்பூர் வில்லேஜில் இருக்க பிராமின் வீடு. இதை அங்கேருந்து ரீலோகேட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. மண்பானையில் நம்ம தமிழ் ட்ரெடிஷ்னல் படி பொங்கல் வச்சுருந்தாங்க. அட் த சேம் டைம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் செட்டப்பில் பசுமாடு கண்ணுக்குட்டியுமே கட்டி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு குயவர் ஹவுஸை விசிட் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயனார் கோவிலும் அம்மன் சிலையும் இருந்துச்சு. அது மேலேயும் போயிட்டு பார்த்துட்டு ப்ரே பண்ணிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு பேஸ்கெட் வீவர் ஹவுஸ் தான் விசிட் பண்ணோம். அது உள்ள தூளியில் குழந்தை தூங்குற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு.
பொங்கல் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருந்துச்சு. அதோட ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைனலாக இங்கே என்னென்னலாம் சேல் பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே A to Z ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ஆக்சசரிஸ், ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்துச்சு. நாங்கள் ஒரு பேக் பர்ச்சேஸ் பண்ணோம். தென் பாப்பாவுக்கு ஒரு தலையாட்டி பொம்மை வாங்கிட்டு ஷாப்பிங்கை முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, டைம் போனதே தெரியல. நாங்கள் தக்ஷின் சித்ரா மியூசியம் இந்த அளவுக்கு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சென்னையில் பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இதுவும் ஒன்று ஆயிடுச்சு. இப்போது ஈசிஆர் பக்கம் வந்தால் மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எங்கள் வீட்டு குட்டி பசங்க பீச் போயே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க கோவளம் பீச்சுக்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். ஃபைனலாக பீச் ரீச் ஆகிட்டோம். கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ நான், பாப்பா அண்ட் எங்கள் அப்பா 3 பேருமே காரில் இருந்தோம். ஸோ இனிமேல் vlog-அ கதிர் கண்டினியூ பண்ணுவாங்க. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. அடா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸோடு திரும்பி வந்துட்டேன். ஃபேமிலியோட பீச் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் பீச் வந்திருக்கோம். லாஸ்ட்டாக வந்து ஹர்னி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபேமிலியோட பீச் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் பீச் வரும். பொங்கல் விலாக்லேயே யுவந்திகா நாங்கள் பீச்சுக்கு போகிறோன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ப்ரீ பிளான்டாகவே சொப்பு சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா டர்ட்டில்ஸ் இறந்து கரை ஒதுங்கி இருந்துச்சு. அதை பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனே பொல்யூஷன் தாங்க. ஸோ நீங்கள் பீச் வந்தால் நீங்கள் சாப்பிட்ற ஸ்நாக்ஸோட கார்பேஜ் எல்லாமே டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. ஒரு வழியாக எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எங்கள் அப்பா டின்னர் ட்ரீட் தரேன்னு சொன்னார். ஸோ உப்பவிஹார் போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். அண்ணா நகரில் ட்ரெண்டிங்கில் இருக்க உப்பவிஹார் அவங்களோட நெக்ஸ்ட் பிரான்ச்சை ஈசிஆரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக ஈசிஆர் அக்கரை சிக்னலில் தான் இந்த ஹோட்டல் லொக்கேட் ஆயிருக்கு. நாங்கள் நான், பன்னீர் கோஃப்தா, மஷ்ரூம் மசாலா, பட்டர் இட்லி, மைசூர் மசாலா, ஷெஷ்வான் வெஜ் நூடுல்ஸ் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணோம். இதெல்லாம் உடுப்பி ஸ்டைலில் டேஸ்டியாக இருந்துச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்டில் தென் பை ஃப்ரம் அஸ்.